நேற்று வந்து நீங்கள் பேட்டி கொடுத்த ஒரு விஷயத்துக்கு வந்து எடப்பாடி சொல்லியிருக்கிறாரு 5 லட்சம் கோடி கடனில் இருக்குது இன்னும் தமிழ்நாடு. ஆனால் என்ன தேர்தல் அறிக்கை வந்து இவங்க மேம்படுத்தி 5 லட்சம் கோடியில் தமிழ்நாடு முதலிடத்தில் இருக்கிறோம் நம்ம. இல்லைங்க, அவங்க விட்டுட்டு போன கடனோட சேர்த்து வந்து பேசணும். அவங்க எந்த நிலைமையில தமிழ்நாட்டை எந்த வளர்ச்சியும் இல்லாத ஒரு மாநிலமாக பின்தங்கி கொண்டே போகக்கூடிய ஒரு சூழலிலே தமிழ்நாட்டை விட்டு சென்றார்கள். இன்று இந்தியாவிலேயே முன்னேறி இருக்கக்கூடிய வளர்ச்சி பாதையில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான மாநிலமாக நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாட்டை மாற்றி இருக்கிறார்கள் என்பதை அவர் கருத்திலே வைத்துக்கொண்டு தேர்தல் பிரச்சாரத்துக்காக என்ன வேணாலும் பேசட்டும், அதை பற்றி நாங்கள் ஒன்றும் சொல்ல வேண்டியதில்லை. ஏன்னா அவருக்கும் தேர்தல் நேரத்தில் எதையாவது சொல்லணும் அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்கும். ஆனால் உண்மை என்ன என்பது அவர் மனசாட்சி என்று ஒன்று இருந்தால் அதற்கு தெரியும். என்னங்க, மாநில உரிமைகளுக்காக திராவிட முன்னேற்ற கழகம் எப்பொழுதுமே வந்து போராடி கொண்டிருக்கக்கூடிய ஒன்று தான். அதனால் அது இந்த தேர்தல் அறிக்கை அதுக்காக இருக்கும் இல்லை. நாங்கள் தொடர்ந்து அதை வந்து மாநில சுயாட்சியும் மாநில உரிமைகளையும் மையப்படுத்துவோம். இல்லைங்க, அந்த 15 லட்சம் வந்துட்டோம். அது வந்த உடனே நான் பதில் சொல்கிறேன். இல்லைங்க, அந்த 15 லட்சம் அவங்க கொண்டு வந்து கொடுத்த அப்புறம் வந்து நம்ம எல்லாத்துக்கும் பதில் சொல்லிடலாம். பயணம் மாதிரி இந்த தேர்தல் அறிக்கையில கவர்ச்சிகரமான திட்டங்களை திமுக எதிர்பார்க்கலாமா? அது வந்து முன்னேற்றத்திற்கான திட்டங்கள்ங்க, கவர்ச்சிக்கான திட்டங்கள்லாம் கிடையாது. அது திமுக கிட்ட வந்து எதிர்பார்க்க முடியாது. முன்னேற்றத்திற்கான பல்வேறு திட்டங்களை முதலமைச்சர் அவர்கள் நிச்சயமாக அறிவிப்பார். இல்லைங்க, குறைச்சிருக்கோம். நிறைய கடைகள் மூடப்பட்டிருக்கு. நிச்சயமாக அதற்கு இன்னும் குறைப்பதற்கு நிச்சயமாக வழிவகை செய்யும். இந்த மாநாட்டுக்கு வந்து அண்ணாமலை சொல்லியிருக்காரு கருப்பு கொடி காட்டுறோம் அப்படின்னு சொல்லி. கருப்பு கொடி மற்றவங்களுக்கெல்லாம் கருப்பு கொடி காட்டினா வந்து வருத்தப்படுவாங்களோ என்னமோ, எங்களுக்கு காட்டினா சந்தோஷம். ஏன்னா கருப்புலேருந்து வந்தவங்க தான் நாங்கள்.